விவசாய ஆலோசனை குழுவில் ஒரு விவசாயி வீடியோ அனுப்பியிருக்காங்க. அதை நீங்களே பாருங்கள். அயன் மற்றும் துத்தநாக சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கனால இது போல் காணப்படுது. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராடக்டான ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தினாலே போதும். நீங்கள் கேட்கலாம், ஏன் இதை பயன்படுத்தணும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. கடைகளில் விற்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை வாங்கி பயன்படுத்தலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 6 வகையான நுண்ணுயிர்கள் நம்மளுக்கு 7 வகையான சத்துக்களை தருது. தலை, மணி, சாம்பல் சத்து, ஜிங்க், சல்ஃபர், சிலிக்கா, அயன்னு 7 வகையான சத்துக்களை தருது. மற்ற செயற்கை உரங்கள் பயன்படுத்தியிருந்தாலும் அது மண்ணில் இருக்க சத்துக்களையுமே எடுத்து கொடுக்குது. இதனால் வளர்ச்சி அதிகரிக்குது. வாழையில் பொதுவாக நூற்புழு தாக்கத்தில் அதிகமாகவே காணப்படுது. இதை ஆரம்ப கட்டத்திலே கட்டுப்படுத்துறதுக்காண்டி நம்ம ப்ராடக்டான இன்ஃபினிட்டியை பயன்படுத்தினாலே போதும். ஏன் அப்படின்னா இதில் வெட்டிசிலியம் கிளாமிடோஸ்போரியம் சொல்லக்கூடிய நுண்ணி இருக்கிறதுனால இது நூற்புழுக்களையும் நூற்புழுவோட முட்டைகளையும் ஒரு நோய் ஏற்படுத்தி கண்ட்ரோல் பண்ணும். மேலும் இது போன்ற விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.